Good morning to everybody. We are conducting the general health checkup and cancer screening in association with MJK, Manidanaya Jananaya Katchi, Maija Charitable Trust and Kidwai Varam Hospital and Kidwai Institute of Medical Oncology, right? Yeah. In jointly we are conducting this medical camp. This is for the first time we are conducting in Hosur, especially for the cancer awareness. In the full screening medical with the help of Varam we are conducting 14 types of tests. Blood test for the glucose, diabetic, ortho, cholesterol and gyno test also they are conducting. I saw this gyno test also conducting. In addition to that, Kidwai Medical Hospital, which is a specialized Cancer Institute from Bangalore, they are conducting the cancer awareness program for all the people who are coming here. Especially this camp, cancer screening camp, will focus on tobacco chewing, smoking and related diseases. There is a mobile clinic, Kidwai has brought a mobile clinic to Hosur. They will conduct all the tests and they will guide the patient accordingly. Further they can take the treatment at Bangalore. Do you have anything other than specific? ஓசூர் மாநகரில் மனிதநேய ஜனநாயக கட்சி, மைஜா அறக்கட்டளை, பிரபல வரம் மருத்துவமனை, கேன்சர் நோய்க்காக, புற்றுநோய்க்காக பிரபலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா பெங்களூரை சேர்ந்த கிட்வாய் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து இன்று மாபெரும் மருத்துவ முகாம் ஓசூர் மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த முகாமில் குறிப்பாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த முகாம் மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுத்திருக்கிறது. இன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பல லட்சங்கள் செலவு செய்தும் மக்கள் மிகவும் அல்லல் பட்டு தங்கள் உயிர்களை நீத்து வருவதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். இதை கருத்தில் கொண்டு ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் கித்வாய் மருத்துவமனை அணுகி அவர்களை அழைத்து வந்து இங்குள்ள மக்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம். அதே அடிப்படையில் பிரபல வரும் மருத்துவமனை அவர்களும் ஒரு பொது மருத்துவ முகாமை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை வியாதி, அதே போல் தோல் சம்பந்தமான வியாதிகள், மூட்டு வலி, எலும்பு முறிவு, இப்படிப்பட்ட பல சிகிச்சைகள் இங்கே அளிக்கப்பட்டு வருகிறன. இங்கே பல நோயாளிகள் வந்து இந்த மருத்துவ முகாமில் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதன்முறையாக ஓசூர் மாநகரத்திலே ஒரு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் கேன்சர் கண்டறியும் விழிப்புணர்வு முகாமை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். திரளாக மக்கள் இங்கே பதிவு செய்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நோயை கண்டறிந்து அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மருத்துவர்கள் ஆலோசனை தர இருக்கிறார்கள். இது முதன்முறையாக தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறைவன் மக்களுடைய சேவைதான் மகேசன் சேவை என்று சொல்வார்கள். அதே போலதான் இந்த சேவை, மக்களுடைய சேவை இறைவனுடைய சேவை
இது மக்களுக்கு செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற சேவைதான் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சி இன்னும் மென்மேலும் பல முகாம்களை நடத்தி மக்களுடைய சேவைகளை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வணக்கம், நான் டாக்டர் செல்வகுமார், ஹெட் அண்ட் நெக் ஆன்காலஜி ஃப்ரம் கித்வாய் ஹாஸ்பிட்டல், பெங்களூர். நான் இங்கே கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப்காக வந்திருக்கோம். வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே மெயினாக இங்கே ஸ்க்ரீனிங்காக வந்திருக்கோம். ஸோ பேஷண்ட் வந்து என்ன பிரச்சனைக்காக ஃபஸ்ட்டு வருவாங்கன்னா, வாயில் ஏதாவது பிளட் வருது, இல்லை வந்து வாயிலிருந்து அவங்களுக்கு அல்சர் புண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்களை பார்க்குறக்காக வருவாங்க. ஸோ புண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் 1 வாரம் 2 வாரம் இருக்கிறது சரியாயிரும். பட் 2 வாரத்துக்கு மேலே ஒரு புண்ணு கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணுறதுனா அந்த புண்ணை வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அதை பயாப்சி பண்ணி அதை ப்ரூவ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. நார்மலாக இருக்குதுன்னா அது எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம டேப்லெட்டோ இல்லை ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதிலிருந்து ரிப்போர்ட் பாசிட்டிவ் ஏதாவது வருதுங்கிற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து பேஸ்ட் ஆன் இமேஜிங் ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம், இல்லைன்னா சிடி ஸ்கேன் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத பொறுத்து நம்ம கீமோ கொடுக்கலாமா, ரேடியேஷன் பண்ணலாமா, இல்லை அதை வந்து சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபர்தராக முடிவு பண்ணணும். ஸோ பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, புகையிலை போடுறது, டொபாக்கோ சூவிங், 2வது ஸ்மோக்கிங், பீடி சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, 3rd வந்து ஆல்கஹால், ஸோ அப்புறம் பான் மசாலா இதெல்லாமே வரும். தென் பேஷண்ட் வந்து இது வந்து லைக் க்ரானிக்காக இருப்பாங்க. பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப லைக் 5 years 6 years ரொம்ப க்ரானிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் மெயின் ரிஸ்க்காக இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால் அவங்க வந்து ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க இது எந்த ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே இல்லாமல் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க வாயிலையோ இல்லை வந்து தொண்டையிலையோ ஏதாவது பிரச்சனை புண்ணு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வர்றாங்கன்னா, ஸோ 2 வாரத்துக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்னால பார்த்தீங்கன்னா மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா? ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமில் மெயின் இதுதான் வரும், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி கேன்சருக்கான ரிஸ்க் ஃபேக்டரும் நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க நிறையா ஃபுட்டில். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சருக்கான ஏஜென்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ எதுவுமே லைக் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. ஸோ என்றைக்குமே ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவோ ஹெல்த்தியாக இருக்க முடியும். சரிங்களா?